கோவை மாநகரில் 15 இடங்கள் விபத்து அபாயம் மிகுந்தவை என போக்குவரத்து துணை கமிஷனர் தகவல் தெரிவித்துள்ளார். கோவை மாநகரில் விபத்துக்களை தடுக்கவும், போக்குவரத்து விதி மீறலை கண்காணிக்கவும் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி கோவை மாநகரில் கடந்த 3 ஆண்டுகளில் விபத்து அதிகம் நடைபெறும் பகுதிகள் எவை எவை என ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. முடிவில் அந்த இடங்கள் பிளாக் ஸ்பாட் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு அங்கு விபத்துக்களை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும். ஆய்வில் கோவை மாநகரில் 15 இடங்கள் விபத்து அபாய பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன் விவரம் வருமாறு: அவினாசி ரோடு, அண்ணா சிலை, பீளமேடு பகுதி, சித்ரா KMCH சிக்னல், கோல்ட்வின்ஸ், திருச்சி ரோடு, வசந்தாமில், சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் ஜங்ஷன், சத்தி ரோடு, அம்மன்குளம் பேருந்து நிறுத்தம், கிளாசிக் டவர் சந்திப்பு, நஞ்சுண்டாபுரம் மேம்பால பகுதி, போத்தனூர் ரோடு சந்திப்பு, பொள்ளாச்சி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, பூ மார்க்கெட் பகுதி, சாய்பாபா காலனி, அழகேசன் ரோடு உள்ளிட்ட 15 இடங்கள் பிளாக் ஸ்பாட் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. எனவே அங்கு ஆய்வு செய்யப்பட்டு விபத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பாக போக்குவரத்து துணை கமிஷனர் முத்தரசு கூறுகையில், கோவை முழுவதும் நடப்பாண்டில் விபத்து உயிரிழப்பு 53% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் விபத்து ஏற்பட்டு 124 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆண்டு 54 பேர் இறந்துள்ளனர். ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதால் போலீசார் கண்காணிப்பு இதற்கு முக்கிய காரணம். கோவை நகரில் கடந்த 2014ஆம் ஆண்டு 350 பேர், 2018இல் 158 பேர், கடந்த ஆண்டு 132 பேர் விபத்தில் உயிரிழந்தனர். இதையடுத்து கோவை நகரில் விபத்து நடைபெறும் இடங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அதில் 15 இடங்கள் பிளாக் ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தில் செல்லும்போது அந்த பகுதியில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செல்ல வேண்டும் என்றார்.